ஹாய், என்னோட நேம் ப்ரீத்தி. நான் ரீசெண்டாக இப்போ ஒரு 6 மந்த்ஸு சைனஸோட இஷ்யூவில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தேன். லைக் இங்கிலீஷ் மெடிசன்லாம் போகும்போது அவங்க நேசல் ஆப்ரேஷன் அந்த மாதிரிலாம் அண்டர்கோ பண்ணணும்னு சொன்னாங்க. தென் ஆயுர்வேதிக்கு ஷிஃப்ட் பண்ணேன். ஆயுர்வேதிக்கில் போகும்போது எனக்கு கண்ட்ரோலபிள், பட் ஆனால் என்னால் ரொம்ப மேனேஜ் பண்ண முடிகிற மாதிரி இல்லை. ஆஸ் எ ஒர்க்கிங் உமன் அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. என்னால் ரெகுலர் ரொட்டீன் லைஃப்பை என்னால் ஃபாலோ பண்ண முடியல. ஸோ என்னோடய கொலீக் என் வீட்டில் இருக்க நெய்பர் ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணி தான் நான் வந்து சாரை மீட் பண்ணேன். ஃபஸ்ட்டு அவர்கிட்ட என்னென்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு சொன்னேன். இந்த மாதிரி எனக்கு எப்படின்னா சிவியாரிட்டி க்ரானிக் சைனசைட்டிஸ்ன்னு சொல்லிட்டாங்க சிட்டியில் எடுக்கும்போது. ஸோ சார்கிட்ட சொல்லி அந்த டைமில் வந்து ஆக்சுவலாக நாங்கள் ப்ரெக்னன்சிக்கும் பிளான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவர்கிட்ட என்னோடய லைஃப் ஸ்டைல் என்ன, ஒரு 9 hours சிட்டிங் ஒர்க்கிங் உமன் தான். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லி தான் அவர்கிட்ட நான் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணேன். அவர் ஃபஸ்ட் எனக்கு சஜஸ்ட் பண்ணதே, ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூக்கு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபுட் ஸ்டைலு எல்லாமே லைக் ஒரு டேப்லெட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்காம ஒரு யோகாவில் எப்படி நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் சஜஸ்ட் பண்ணிவிட்டு யோகா எனக்கு சொல்லி தருவார். ஒரு 1 hour செஷன் இருக்கும். ஸோ அந்த செஷனில் அது என்னோட ப்ரெக்னன்சி லைக் ஃப்யூச்சர் ப்ரெக்னன்சி பிளானு, ப்ரெக்னன்சி த்ரூ அவுட் எனக்கு வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சொல்லி தான் எனக்கு இந்த இது ஸ்டார்ட் பண்ணார். லைக் அப்படி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3 monthsலேயே எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. லைக் 80% வந்து லைக் இங்கிலீஷ் மெடிசனு ஆயுர்வேதிக் எல்லாம் எடுத்து கூட அப்போ எனக்கு கிடைக்காத ஒரு ரிலீஃபும் இதுவும் வந்து இதில் வந்து எனக்கு ஒரு 80% உடனே ஒரு 3 monthsல என்னால் ரிலீஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னோட ப்ரெக்னன்சி நான் கன்ஃபார்ம் பண்ண ப்ரெக்னென்ட்டுன்னு. ஸோ அப்போ சார்கிட்ட சொன்னேன். ஸோ அவர் வந்து இன்னும் இப்போ இருக்கக்கூடிய அந்த எக்ஸசைஸில் இன்னும் எதை மாடுலேஷன் பண்ணலாம். ஸோ அது வந்து எனக்கு இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் போத் என்னோட ப்ரெக்னன்சி லைக் ஃபார் தி சைனஸ் ரெண்டுக்கும் ஹெல்ப் ஆகிற மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸில் மாடுலேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை மறுபடியும் ரெஃபர் பண்ணி எனக்கு கொடுத்துட்ருக்காரு. ஸோ இப்போ நான் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வீக்கும் வரும்போது அவர் ஒரு சேஞ்சஸ் எனக்கு சொல்கிறாரு. ஸோ அதைப்படி நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன். லைக் யோகா மட்டும் இல்லாமல் ஃபுட்லேயும் நல்ல ஒரு சேஞ்சஸ். இது எனக்கு மட்டும் இல்லை, நான் ஃபாலோ பண்ணுறதுனால என் ஃபேமிலியும் அந்த ஃபுட் ஸ்டைலில் இப்போ என்னோடய சைல்டு ஃபஸ்ட் பேபிலேருந்து எல்லாமே அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லு. நான் இப்போ எப்படி சொல்லுவேன்னா ஒரு 90% எனக்கு ஓகே. மேபி என்னோடய ப்ரெக்னன்சினால சார் வந்து எனக்கு ரொம்ப நிறையா ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்காம லைட்டாக என்னோடய யோகா எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ இப்போ நான் அவர் சொல்கிறத வச்சு நான் அனலைஸ் பண்ணுறதை பார்த்தேன்னா இப்போ நான் ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இல்லாமல் நார்மல் ஹியூமனாக இங்கே வந்திருந்தேன், சிங்கிள் லேடியாக வந்திருந்தேன்னா அவர் இன்னும் கொஞ்சம் யோகாவோட ஃபோர்ஸ் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருப்பாரு. லைக் என்னோட ரெக்கவரி இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்திருக்கும். ஸோ இது வந்து எனக்கு சைனஸ்க்கு மட்டும் இல்லை, லைக் என்னோட டெலிவரிக்கும் அந்த பெல்விக் எக்ஸசைஸ் எல்லாமே மாடுலேட் பண்ணி தான் தராரு. ஸோ ரெண்டுக்குமே நான் என்னோட கைனகாலஜிஸ்ட் அவங்கக்கிட்ட ரெஃபர் பண்ணி கேட்கும்போதும் அவங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ்லாம் நீ எடுக்கும்போது இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் டெலிவரினும் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு இது பெனிஃபிஷியலாக இருக்குது. ஸோ ஃபர்தராக இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் சாரை ரீச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்சல்டேஷனில் லைக் யூ கேன் கோ த்ரூ த ஸ்டெப்ஸ்.